ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் வினோ. நாள்தோறும் நம்ம சமையல் அறையில் நமக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார்ஸோட லிட்டெல்லாம் இந்த மாதிரி வாசரோடு வருதுங்க. நம்ம யூஸ்வலாக வாஷ் பண்ணுறப்போ லிட்டையும் வாசரையும் செப்ரேட் பண்ணி வாஷ் பண்ணுவோம். அதனால் இந்த வாசர் சீக்கிரத்துலேயே லூஸாக ஆரம்பிச்சிடும். இது லூஸாக இருக்கிறதுனால நம்ம அரைக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆகாது. சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த வாசர் கலண்டு விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, விழும். அப்படி விழுகிறப்ப அரைச்ச விழுது எல்லாமே அந்த பக்கமே தெரிச்சு விட்டுரும். ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணுறது இன்னொரு வேலையாக இருக்கும். இந்த லாக்டவுனில் இந்த வாசரை நம்ம தேடி கண்டுபிடிச்சி போய் வாங்க முடியாது. அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான டிப் இருக்குங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிட்டை வித் வாசரோடு நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் வச்சிடணுங்க. ஒரு 1 or 2 டேஸுக்கு அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நல்லா ஃபிட்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ டைம் பீயிங்க்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப், பூண்டை எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக உரிக்கலாம் அப்படின்றதாங்க. நானும் தண்ணியில் போட்டு பூண்டை உரித்து பார்த்தேன், கடாயில் போட்டு வறுத்து பூண்டை உரித்து பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் அவசரத்தில் நம்ம உரிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அது 2 வேலையாக கூட நமக்கு சமயத்தில் தெரியும். அப்போது ரெகுலராகவே நம்ம உரிக்கிற மெத்தடில் எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம பூண்டை உரிக்கலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. அதாவது நம்ம எப்போயுமே ஒரு கத்தி யூஸ் பண்ணுவோம் பூண்டு இல்லை வெங்காயம் தொளிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கலாம். பூண்டை தனித்தனி பல்லாக பிரித்து எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பல்லை எடுத்துட்டு அந்த கத்தியை வச்சு நம்ம அதை ஹாஃபாக கீறி விடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹாஃபாக கீறிட்டோம் அப்படின்னா அந்த பிரிஞ்சதுலேருந்து பூண்டை பல்லை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தோல் தனியாக பல் தனியாக வந்துடுங்க. இந்த மெத்தடில் நம்ம பூண்டை ஈஸியாக உரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப், கருவேப்பிலையை எப்படி ரொம்ப நாளைக்கு வாடாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதாங்க. நம்ம கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணியை விரித்து அதில் போட்டு வச்சிடணுங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் அந்த ஸ்டெம்மோடு உரித்து வைக்கணுங்க. அதாவது ஒவ்வொரு இலையாக உரித்து நம்ம ஸ்டோர் பண்ண வர்றதை விட இந்த மாதிரி ஸ்டெம்மோடு வைக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு கருவேப்பிலை வாடாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் இந்த டிப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப்பு, நம்ம வீட்டில் தோசைக்கல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரப்பரால் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான டிப் இருக்குங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கத்தி தாங்க. அடுப்பில் இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சுட்டு சிம்மில் வச்சு அது சூடாக இருக்கிறப்பயே இந்த கத்தியை வச்சு அந்த ஓரத்தில் இருக்கிற ரஸ்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி கீறி எடுத்து விட்டுருணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு வாஷ் பண்ணிட்டா தோசை தவா இந்த மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக ஆகிடுங்க. நீங்களும் இந்த டிப்பை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக போயிடுச்சுன்னு. நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை கரம் மசாலாவோ இந்த மாதிரி போட்டு வைக்கிற கண்டெய்னர் என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் அந்த கண்டெய்னரை விட்டு போகிறதில்லைங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான டிப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை நல்லா சுருட்டி மடக்கி அந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டு அந்த கண்டெய்னரோட லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்படியே ஒரு 1/2 hour அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி திரும்பி பார்க்குறப்ப நமக்கு அந்த ஸ்மெல்லே இருக்காது. நம்ம அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.